ஸோ வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எதுவும் பெருசாக இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம இப்படிக்கா போனோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இப்படிக்கா போகிறோம். அனதர் பார்ட் ஆஃப் மை பிளேஸ் வேர் ஐ க்ரூ அப். அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் டைமே ஒருத்தர் என் வீடியோவில் வந்து தமிழில் பேசி பழகுங்க சகோதரா அப்படின்னு போட்டிருந்தாரு. அம்மா வச்சுட்டு அந்த பக்கம் போய் கண்டினியூ பண்ணிக்கிறேன். நான் தமிழில் நல்லாவே பேசுவேன். பட் ஸ்டில் என்னால் கண்டினியூஸாக பேசும்போது ஆஃபீஸில் பேசி அப்படி கண்டினியூ பண்ண முடியல. அதனால தான். அண்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ப்ரோ, நான் வந்து பக்கா நார்த் மெட்ராஸ் தான். உங்களுக்கு வேணும்னா நான் நார்த் மெட்ராஸ் பாஷா கூட பேசி காமிக்கிறேன். ஆனால் அதுக்கிட்டு கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி இன்னும் முட்டாளாகிடிய அப்படிலாம் எனக்கு பேச தெரியாது. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இதுக்கு மேலே நான் இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த ரூட் சொல்லியிருந்தேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு காலியான ரூட், எப்பவுமே இதுவாகவே இருக்கும். நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க போகிறதுக்கு. அந்த இது வந்து இப்போ டுவர்ட்ஸ் த சிட்டி போகணுன்னா இந்த ரோடு யூஸ் பண்ணுவேன். இதுக்கு பேரலாக இன்னொரு ரோடு இருக்குது. அந்த ரோடையும் எங்களோட ரோடு தான் வச்சுக்கோங்க. எங்களோட ரோடுனா லைக் நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ரோடு தான். பஸ் ரூட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். இந்த பக்கம் பஸ் ரூட்ஸ் அவ்வளோ ஃப்ரீக்வன்சி இருக்காது ஆன் கம்பேரிங் டு தட். ஆனால் இப்போ நான் பைக் ஓட்ட கற்றுனதுக்கு அப்புறமா லைக் எவிடெண்ட்டாக இந்த ரூட்டு தான் ஆப்வியஸாக எடுத்து போகிற மாதிரி ஆகிப்போச்சு. எதுக்குன்னா இந்த மாதிரி காலியாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிற ரோடு இருக்குல்ல, ஐ மீன் பேரலல் சைடில் இருக்கிற ரோடு வந்து அந்த பேரலல் சைடில் இருக்கிற ரோடை வந்து யூஸ் பண்ணாமல் அந்த இடத்துல நாங்கள் அதுக்கு இது பண்ணுற மாதிரி எல்லாமே ஆயிடுச்சு. அதாவது அங்கே என்னென்ன இருக்குது என்ன இல்லைன்னே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. இப்போ டீட்டெயிலாக ஒரு சில பிளேஸ்லாம் இருக்கும் தெரியுமா. இப்போ அங்கே ஒரு பெரிய கோயில் இருக்குது. அந்த கோயில் தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு இது மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய எப்படி சொல்கிறது லேண்ட்மார்க் மாதிரி. இப்போ அந்த பக்கம் திடீர்னு போனால் லைக் அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாமே என்டையராக மாறி இருக்கு. நிறைய ஃபுட் ஷாப்ஸு, நிறையா சலூன்ஸு, இப்படிலாம் வச்சுருக்காங்க. பரவாயில்லையே, செம்மையாக டெவலப் ஆகிருக்கானுங்க. ஆனால் ஒரு சில விஷயத்தில் அப்படியே தான் இருக்கானுங்க. பட் இது நார்த் மெட்ராஸோட இன்னொரு பார்ட். அண்ட் இதுக்கு முன்னாடி யாரும் பார்க்கலன்னா நார்த் மெட்ராஸை பார்க்கணுன்னா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஐ மீன் லைக் ஓவர் வியூ தான். அதாவது லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதுதான் எங்கள் ஏரியாவோட சார அம்சம். சரி, இந்த ரோடு பார்த்தீங்களா, இந்த ரோடு சூப்பராக இருக்கும். நான் இப்போ என் வீட்டுக்கு வரணும்னா இப்படி வருவேன் ரிட்டர்ன் வரும்போது. ஆனால் எனக்கே சம்டைம்ஸ் முடுக்கிறதுக்கு ரிவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும் பைக்கு. இப்போது இந்த பைக் வச்சுருக்கோம், நம்ம ரோட்டில் ஃபாஸ்ட்டாக ஒரு வாட்டி ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு தோணும்ல. அது லாஸ்ட் டைம் நான் ஒரு வாட்டி தோணும் போது நான் ரிவ் பண்ணிட்டேன். அரௌண்ட் ஒரு 80 வந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அந்த ஒரு செகண்ட்லேயே எனக்கு பயம் தட்டிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து ரொம்ப கேஷுவலாக இருப்பானுங்க. இவங்க ஓட்டுறது வந்து எனக்கே பயமாக இருக்கும் சம்டைம்ஸ். நல்ல டிரைவர்ஸ் தான், பட் ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பைக்ஸில் வந்து மிரரே இருக்காரு, சைட் மிரரே. அதனால் எனக்கு எங்கள் ஏரியாவில் பார்த்தா எனக்கே பயங்கிற மாதிரி. சரி, இப்போ என்னென்னா லாஸ்ட் டைம் நான் வரும்போது ஒரு பாட்டில் வந்து கேப் இல்லாமல் அப்படியே ரோட்டில் வந்துடுச்சு. நான் வந்து ஃபாஸ்ட்டுக்கு அந்த பாட்டில் மேலே ஏற்றிட்டேன். நான் ஏற்றினோடனே என் பைக் போட்ட வெயிட்டுக்கு அந்த பாட்டில் வந்து சப்பையாயிடுச்சு. இமேஜின் அந்த பாட்டில் அவங்க வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே ரோட்டில் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். என் கதை என்னன்னு பாருங்கள். நான் ஹெல்மெட் போட்டிருந்தேன், இருந்தாலும் பறந்து போய் எங்கேயாச்சும் அச்சு ஊழ்ந்துருப்பேன். இவங்க என்னன்னா இவங்க பண்ணுற வேலைக்கான கான்சிக்வன்சஸும் இல்லை அதனால யாராவது பாதிக்கப்படுவாங்களாங்கிற ஒரு தாட் இருக்கும்ல, அது இவங்க பண்ண மாட்டாங்க. எனக்கு அதனால கொஞ்சம் பயம் இங்கே ஸ்பீடாக ஓட்டுறதுக்கு. ஸோ ஆஸ் ஃபார் அஸ் நம்ம வந்து எவ்வளோ ஸ்லோவாக ஓட்டிக்கிறோமோ இல்லை கண்ட்ரோல்டாக ஓட்டிக்கிறோமோ ஓகேன்னு நினைப்பேன் நான். மேபி ஸ்கில்டு டிரைவர்ஸ் அவங்களுக்கு நல்ல நான் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறவங்க நல்லா ஓட்டுவாங்களா இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு வந்து நாட் மோர் தென் 60 இங்கே போக மாட்டேன் நான். இப்போது உதாரணத்துக்கு இத்தனைக்கும் ரோட்லேயே நான் கண்ணாடி பாட்டில்லாம் பார்த்துருக்கேன். அதாவது மெயின் ரோட்டில் அப்படி ஊட்டி விட்டுருவானுங்க. அது டயரில் மாட்டி பிரேக் அடிக்கும் போது எங்கன்னா சீரிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே விழுந்துடும் கீழே. ஸோ இங்கே தான் N4ன்ற ஒரு இது இருக்கும். அந்த இடம் வந்து கொஞ்சம் ஃபேமஸ். லைக் நிறையா பேர் வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. பெசன் நகர் போகிறவங்கள அந்த மாதிரி கூட இங்கே நிறையா பேர் வந்து நான் பார்த்துருக்கேன். இப்போ நானே போய் ரொம்ப நாள் ஆச்சு. இன்னொரு நாள் வேணால் N4 போகிறேன். இப்போ நான் சும்மா இந்த ராயபுரம், காசிமேடு அந்த ஏரியாக்கெல்லாம் போயிட்டு ஐ ஜஸ்ட் கெட் பேக் டு மை பிளேஸ். அண்ட் இந்த லெஃப்டில் தான் இருக்குது. இதுக்குள்ளே போகலாமா என்னான்னு தெரியல. ஆனால் நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே போகிறதுக்கு. மேபி இன்னொரு நாள் போகிறேன்.
இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு பாரத் பங்க் வரும். தட் இஸ் வேர் ஐ யூஸ்வலி பிட் ஸ்டாப். எப்போவுமே அங்கே தான் பெட்ரோல் போடுவேன். என் பைக்கில் வந்து இந்த ஃபியூல் இது காமிக்கும்ல, அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. மேபி ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறமா அது சரியாகும் நிறையா பேர் யூடியூப்பில் சொன்னாங்க, நான் பார்த்தேன். போன வாட்டி தாண்டா லெஃப்ட் சைடில் ஒரு பையன் வந்து நான் ஏமாற்றுவான். இந்த வாட்டி நான் எவனுக்குமே பயப்படுறதா, பொறுமையாக போய்க்கொண்டா. அந்த பையனுக்கு பயம் இல்லை. எவ்வளோ குட் பாயாக இருக்கான் பார்த்தீங்களா? இந்த பாரத் பங்க் தான். திஸ் இஸ் வேற யூஸ்வலி பிட் ஸ்டாப். ஆனால் இப்போ பிட் ஸ்டாப்போட டைம் கிடையாது. வச்சு இருக்கிறது அப்படியே ஃபார்முலா 1 ரேஸ் காரு. பிட் ஸ்டாப்பு மயிரும் தான் பேசுவார். இந்த டிண்டட் கிளாஸ் ஹெல்மெட் போட்டிருக்கிறதுனால என்ன பிரச்சனை, திடீர்னு என் மைண்டில் வந்து ஓகே இருட்டிச்சு போல இருக்குது, நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், அந்த மாதிரி தோணும் எனக்கு. நான் எந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறேன்னா, இருட்டுனா வண்டி ஓடுறதுக்கு எனக்கு காண்டாக இருக்கும். ஐ யூஸ்வலி வேர் காகுல்ஸ் when I drive my bike. நான் இப்போ எடுத்துகிட்டு வரல என்னோட கிளாஸஸ்லாம், அதான் சொன்னேன். ஆனால் இந்த ஏரியா பசங்க காணுங்களே, இவங்ககிட்ட எனக்கு செம்மையாக பிடிச்சது என்ன தெரியுமா, யாராக இருந்தாலுமே ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகிடுவானுங்க. இது எனக்கு எப்போ தெரியுமா தெரிய வந்துச்சு, நான் இங்கே தான் +2 வரையும் படித்தேன், ஆனால் அதை உணரல. பட் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போய் இப்போ ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேருவோம்னா அந்த ஏரியாவில் கேப் கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி பாட்டு கேட்டுனே இருக்கா, பேக்ரவுண்டில் இந்த மாதிரி எங்கன்னா ஒரு இடத்துல பாட்டு கேட்டுனே இருக்கும். அதுவும் எங்கள் ஏரியாவோட ஒரு சார அம்சம். பண்டல் ஒட்டி கூட்டம் கூட்டி அந்த பாட்டு ஒன்று இருக்கும்ல, அது அந்த லிரிக்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிறவங்க லைஃபோட மேட்ச் ஆகும் சூப்பராக. மெட்ராஸ் படத்தில் வர்றது. என்னமோ சொல்லிட்டு இருந்தேனே, அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்கன்னு சொன்னேன். நான் வேலைக்கு போகும்போது அந்த ஆர்கனைசேஷனில் வந்து கேப்ஸ் கொடுப்பாங்க. அந்த கேப் டிரைவர்ஸ் கூட மற்ற எல்லா ஏரியாக்காரனும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. ஆனால் எங்கள் ஏரியாவுக்கு வர கேப்காரன் கூட ஜாலியாக வருவோம். ஏன்னா ரொம்ப தூரமும் கூட, அவங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் காசும் ஜாஸ்தி, எல்லா பசங்களும் செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, பொண்ணுங்களும் செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அதனால கேப் டிரைவர்ஸும் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க. நின்று எங்கன்னா சாப்பிடுவாங்க, அவங்க ட்ரீட் வைப்பாங்க. கேப் டிரைவர்ஸே வெளியே வந்து ட்ரீட் வைக்கிறதுலாம் எங்கள் ஏரியா கேப்பில் மட்டும்தான் நடக்கும். ஸோ அது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அது அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட்டு எங்கள் ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணேன். ஓகே இப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு நினச்சிக்கணும் நான். ஸோ அது ஒரு கிரேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இதில் என்னென்னா, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸை மட்டும் ப்ராப்பராக சூஸ் பண்ணிக்கணும். அதாவது சின்ன வயசுலேருந்து சொல்கிறேன். இப்போ நாளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருந்தேன். அண்ட் அப்படி ஷார்ட் டெம்பர் ஆகுறது தான் எப்படி சொல்கிறது, கெத்துன்ற மாதிரியான ஒரு கேவலமான மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். அப்புறமா எனக்கு காலேஜ் படிக்கும் போது ஒரு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. அப்போ அவங்களாம் வந்து வேறு இதுலேருந்து வந்திருப்பாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, அவங்க வளர்ந்த விதம்லாம் வேறு மாதிரி இருக்கும்ல. அப்போ ஒவ்வொருத்தனையும் பார்க்கும்போது நம்மளே ஒரு சிலவங்களோட கேரக்டருக்கும் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹிம் அந்த மாதிரி அட்ராக்ட் ஆகும். நம்மளால் அப்படி இருக்க முடியலன்னு நினைப்போம்ல. அப்போ என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம மாற்றிக்குவோம். நம்மளை அப்படி மாற்றிக்கினா தான் நல்லது. நான் என்ன சொல்கிறேன், எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது ரொம்ப வைஸ் டிசிஷன் எடுங்க. அது உங்களுக்கே பின்னாடி வந்து ரொம்ப நல்லதாக அமையும். உண்மையிலே நான் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு நிறைய விஷயத்தில் நான் சூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை காப்பாற்றி விட்ருக்காங்க. எல்லாருமே அவ்வளோ ஜென்யூனான பசங்கனாலே ஜென்யூன் தான், அது வேறு விஷயம். பட் ஸ்டில் அதாவது இப்போ எப்படி சொன்னது, நான் சொன்னால் உங்களுக்கு பூமர் மாதிரி இருக்கும். இந்த திருத்துற ப்ராசஸ் இருக்குல்ல, அப்படி திருத்துறதுக்கு சொல்கிறேன். அதாவது எது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், எதில் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாதுங்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை தேவையில்லாமல் நான் எதனா ஒன்று பண்ணேன்னா அங்கேயே நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஷார்ட் டெம்பர்டுங்க, எல்லாத்துக்குமே கோச்சிப்பேன். அப்படி கோவப்படுறதுக்கு எடுத்து நினச்சி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தாயிலியாக தான் இருந்தேன். பேசிக்காக சொல்லணும்னா அதான் உண்மை. பட் இல்லை, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து லேட்டர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து நம்மளுக்கே கேவலமாக முடியும். நம்மளே அசிங்கப்பட்டு 4 பேர் வந்து சொல்லி நீ ஒரு கேவலமானவன் சொல்லி திருத்திடுவாங்க நம்மளை. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது தான் கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸை நான் எப்படி சொல்லணும்னா, எல்லாருமே வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் மாதிரி. ஸ்மால் கேப் ஸ்டாக்னால் நம்ம வந்து ரொம்ப கம்மியான அளவில் காசு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து மிகப்பெரிய ஒரு மல்டி பேக்கராக மாறும். அந்த மாதிரி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தேன். ஸோ அந்த விஷயத்த நான் சமாளிக்கி. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டெக்ஸ்டைல் ஷாப் இருக்கும். அந்த டெக்ஸ்டைல் ஷாப்பில் தான் நான் வந்து எப்படி சொல்கிறது, டெக்ஸ்டைல் ஷாப்னால் இந்த பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிற ட்ரெஸ்ஸுக்கு அது தப்பான பேர் சொல்லணும். டெக்ஸ்டைல் சொல்லாமன்னு தெரில. இந்த வீட்டுக்கு போகிற ஷார்ட்ஸு, டிஷர்ட்ஸு இதெல்லாம் 100 ரூபா, 120 ரூபா, 150 ரூபா அந்த ப்ரைஸுக்கு பண்ணிக்கு வாங்கிட்டு போவோம் வந்து.
ஒரே கடை தான் எனக்கு தெரிஞ்சு. நான் 9th எங்கள் அண்ணன் எப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சது, +2 நினைக்கிறேன். நான் +2 படிக்கும்போது எங்கள் அண்ணன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே கடையில் தான் நான் வாங்குவேன். நான் போனாலே அப்போ இன்னும் நான் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கோ அவர் எடுத்து காமிச்சு நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவாரு. அப்போயும் வல்லலாம் பேசி வாங்கி வருவோம். இங்கே ஃபேஷன் பாயிண்ட்னு ஒரு கடை இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து இது ஃபேஷன் பார்க்கு, நான் சொல்கிறது ஃபேஷன் பாயிண்ட். பார்க் தெளிவாக வாங்கிக்கோங்க. நீங்கள் அதாவது நம்பி வாங்கலாம் அந்த கடையில். சூப்பர் கடை. அது ஃப்ரீ ப்ரொமோஷன் தான். வச்சுக்கோங்க பாய். நீங்கள் இந்த வீடியோ கூட பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது பாய். ஆனால் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் பாய். அதான் என்ன மேட்டர்னா, நான் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப இதுவாக இருக்கணும்னு சொல்கிறேன்னா, அது உங்கள் லைஃபையே மாற்றுறதுக்கான கெப்பாபிலிட்டி கொண்ட ஒரு விஷயம் அது. சும்மா போகிற போக்கில் வந்து இவன்லாம் என் ஃப்ரெண்டு அவன்லாம் என் ஃப்ரெண்டுன்னு இருக்காதீங்க. அது உங்களுக்கு இப்போ தெரியாது, லாங் ரனில் நீங்கள் டைம் நிறைய வேஸ்ட் பண்ணிடுவீங்க. அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு சிலவங்களாம் இருப்பானுங்க டெய்லி அந்த டீ கடைக்கு போய் உட்காந்துக்கின்னு தம் அடிச்சிக்கின்னு, அதாவது ஒரு மினிமமாக ஒரு 70 rupees ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க பெர் ஹெட்டு. என்னடா உங்களுக்கு அதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை திட்டுவானுங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னால் அப்படி தான்டா அப்படின்னு சொல்லுவானுங்க. மேபி அவங்களுடைய மாரல்ஸுக்கும் அவங்க வே ஆஃப் லைஃபுக்கும் அவங்க வெல்பீயிங்க்கும் அது சூட்டபுளாக இருக்குமா என்னன்னு தெரியல. என்னை பொறுத்த வரையும் அது ஒரு மிகப்பெரிய டைம் வேஸ்ட். நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் கூட உங்கள் ஃப்ரெண்டுக்குள்ளே மீட் பண்ணி ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம். இவனுங்க என்ன நினச்சிக்கிறானுங்கன்னா, டெய்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசி நாங்கள் டீ குடிச்சிக்கிட்டு எனக்கு என்ன இதுனா ரொம்ப இப்போ நார்மலாக போய் நீங்கள் ஸ்மோக் பண்ணுறோன்னா ஒன்றோட நிப்பாட்டிக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸோட போய் ஸ்மோக் பண்ணுறதுனா எக்ஸசிவாக ஸ்மோக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒன்று வாங்கடா பக்கத்தில் குறைக்கு நம்மக்கிட்ட சொல்லி ஒன்று வாங்கடா அப்படி சொல்லுவானுங்க. சரக்கு அடிக்கிறது தம் அடிக்கிறதோ சொந்த காசில் பண்ணுங்கடா அப்படி இருக்கும் எனக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு கன்வே. இந்த மாதிரி சூஸிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இன் யுவர் லைஃப் இஸ் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதான் இது பூமர் மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. பட் ஸ்டில் அட்வைஸ் எடுத்துக்கிறது தான் எடுத்துக்கோங்க. இது லைஃப் அட்வைஸ். பைக் ஓட்டும் போது பெரும்பாலான ஆண் மக்கள் தான் லைஃப்பை பற்றி தான் யோசிப்பானுங்க. அதனால் எனக்கும் டக்குன்னு அது ஞாபகம் வந்துச்சு, அதான் சொன்னேன் நான். அதே மாதிரி இங்கே குன்னி ராமுன்னு ஒரு கடை இருக்கும். KUNNI. தப்பாக உங்களுக்கு கன்வே ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் ஸ்பெல்லிங் சொல்கிறேன். அந்த கடை வந்து செம்ம ஃபேமஸ். இந்த பிரிட்ஜு கீழே மோர் தென் 75 years இருக்குது அந்த கடை. அது வந்து ஜென்ரல் ஸ்டோர்ஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு கடை குன்னி ராமன். அது ஜூஸு, அங்கே ஒரு மேங்கோ ஜூஸ் விற்பாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா அங்கே குடிச்சு பாருங்கள். இந்த பிரிட்ஜ் ஏறி ரைட்டில் திரும்பி நேராக போனீங்கன்னா பீச் ஸ்டேஷன் வந்துடும். வாம்மா தூரையம்மா அந்த பாட்டில் வரும்ல, பாரிஸ் கார்னர் அந்த இடம் வந்துடும். பட் நான் இன்னைக்கு அவ்வளோ தூரம் போகல. பிரிட்ஜ் வந்து 2ஆக பிரியும். நான் ரைட்டில் திரும்பி ஐல் பி கெட்டிங் பேக் டு மை பிளேஸ். பட் ஸ்டில் ஐல் பி ரெக்கார்டிங். நல்லா எதனா ஃபுட்டேஜ் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா அப்படியே நேராக போனால் பீச் ஸ்டேஷன், அப்புறம் ராஜா அண்ணாமலை மன்றம், மெரினா பீச் அப்படி வந்துடும். அப்படியே நேராக போவீங்க. என்னடா நிஞ்சா வாழை வச்சுருக்க, சூப்பர்ரா. அப்படி தான் எங்கள் ஏரியாவில் டக்குன்னு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. இந்த பிரிட்ஜ் ஒரு வாட்டி ஒஞ்சிச்சுங்க, அது செம மேட்ரு. அது அப்போ தான் நான் ஹேர் ஸ்டைலிங் கோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த பிரிட்ஜு உடஞ்சிருச்சுங்கிறதுக்காக எங்களை சுற்றி விடுவாங்க. அதாவது ஒரு 3 kilometers கிட்ட சுற்றி வரணும். அந்த மொத்தமே 1 way. ஒரு பஸ்ஸு போகிற அளவுக்கு தான் இது இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது மேக்ஸ் டு மேக்ஸ் நீங்கள் வந்து 3rd gear வந்து ஒரு வாட்டி டச் பண்ணலாம் அந்த ரோட்டில், அவ்வளோதான் பண்ண முடியும். நான் அப்போ ஹோண்டா டாஷ் வச்சுருந்தேன். ஃபுல்லாக 1st gear 2nd gearலேயே மூவ் பண்ணிட்டு இருப்பேன் அந்த 45 days. அப்போ தான் நான் வந்து கொஞ்சம் தெளிவாக வண்டி ஓட்ட கற்றுக்கினேன். அப்போ எப்படி சொல்கிறது, கண்ட்ரோல் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த இதுதான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சலூன் இருக்குது, எனக்கு அது ரொம்ப பிடிச்ச சலூன். இது வந்து கொஞ்சம் ரிஸ்கியான பிளேஸ் டு டிரைவ். அந்த எண்டில் ஒரு சர்ச் இருக்கும் ஆப்போசிட் சைடில். அந்த சர்ச் வந்து மோர் தென் 175 years இருக்குது. ஆமாப்பா, பத்திரமா போங்கடா. அதில் தொங்கும் போது அத்தனை பேர் தொங்குறீங்க. சரி பத்திரம். ஒன்லி மணி முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.